வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கேட்வே. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸில் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஏரியா அண்ட் வால்யூம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 இன்டர்வியூ 2025. ஸோ அந்த எக்ஸாம்ஸில் நடந்த 25 கொஸ்டின்ஸில் ஏரியா அண்ட் வால்யூம் மட்டும் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒரு வட்ட சாலை வட்டமான மைதானத்தை சுற்றி செல்கிறது. வெளிவட்டம் மற்றும் உள்வட்டத்தின் சுற்றளவுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 66 மீட்டர் எனில் சாலையின் அகலம் காண்க. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா நோட் பண்ணுங்கள். ஒரு வட்ட சாலை வட்டமான மைதானத்தை சுற்றி செல்கிறது. ஓகே, ஸோ இதில் இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. வட்ட சாலை வட்டமான மைதானத்து அந்த சென்டரில் உள்ள வட்டம் தான் மைதானம், அதனை சுற்றி இருக்கிறது தான் அந்த பாதை. ஸோ இதில் இவங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வெளிவட்டம் மற்றும் உள்வட்டத்தின் சுற்றளவுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 66 மீட்டர். எப்பயுமே மேக்ஸில் நம்ம சம் சால்வ் பண்ணும்போது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இங்கே இந்த சம்மில் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து வெளிவட்டம் மற்றும் உள்வட்டத்தின் சுற்றளவுக்கு இடையே உள்ள வித்தியாசம் இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 66 மீட்டர். வட்டத்தின் சுற்றளவு 2πr. ஏரியா அண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லா ஃபார்முலாஸும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து எப்போ கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏரியா அண்ட் வால்யூம்னா ஃபார்முலா தான், வேறு எதுவும் கிடையாது. இப்போது வட்டத்தின் சுற்றளவு 2πr. இதில் வெளிவட்டத்தினுடைய ஆரத்தை வந்து நம்ம கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறோம், உள்வட்டத்தினுடைய ஆரத்தை ஆர்னு வச்சுக்கிறோம். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது என்னென்னா சாலையின் அகலம். இங்கே சாலையின் அகலம் அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா, வெளிவட்டத்தின் ஆரம் மைனஸ் உள்வட்டத்தின் ஆரம், ஆர் மைனஸ் ஆர். ஓகே, ஸோ இப்போ வெளிவட்டத்தின் சுற்றளவு = கேபிட்டல் 2/r, உள்வட்டத்தின் சுற்றளவு ஸ்மால் 2/r. ஸோ கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம டிரைவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து வெளிவட்டத்தின் சுற்றளவு மைனஸ் உள்வட்டத்தின் சுற்றளவு, அதாவது கேபிட்டல் 2πr மைனஸ் ஸ்மால் 2πr = 66 மீட்டர். ஓகே, ஸோ மேக்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ காமனாக இருக்கிறத நம்ம வெளியே எடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து காமனாக இருக்கிறது 2π. ஸோ ரெண்டுலேயுமே 2π காமனாக இருக்கிறதுனால அதை நம்ம வந்து வெளியே எடுத்துடுறோம். 2π இன்ட்டு r மைனஸ் ஆர், அதை ப்ராக்கெட்டில் போட்டுருங்க, = 66 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 2π அப்படிங்கிறது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போகும்போது கீழே வந்துடும். 66 / 2 × 22/7. ஸோ இங்கே 22/7, 7 கீழே இருக்கிறதுனால 7 நம்ம நெக்ஸ்ட்டு மேலே போயிடுது. ஸோ 66 × 7 / 2 × 22. இந்த பையோட வேல்யூ எல்லாருக்கும் தெரியும். பையோட வேல்யூ என்னென்னா 22/7 ஆர் 3.14. இங்கே நம்ம 22/7 போட்டுக்கலாம். ஸோ இதில் நம்ம அடித்து கொடுக்கும்போது ஒரு 22 × 3 × 22 66, அதை தான் இங்கே நான் போட்டிருக்கேன். 3 × 7 / 2 × 1. ஸோ 3 21 / 2. ஸோ 21 / 2 இதை அடித்து கொடுத்தோம்னா 10.5 மீட்டர். இங்கே தான் ஒன்று நம்ம நோட் பண்ணணும், 10.5 மீட்டர்னு போடுறோம். எப்பயுமே வந்து சொல்யூஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே மீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு கொடுக்கப்பட்டது 66 மீட்டர், ஆனால் ஆன்சரில் பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை மீட்டர் கன்வர்ஷன் எப்போயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது 66 மீட்டர், ஆப்ஷன்ஸ்லேயுமே மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் 10.5 மீட்டரில் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஆப்ஷன் சென்டிமீட்டரில் இருந்தால் அது மீட்டர் கன்வர்ஷனை கண்டிப்பாக செக் பண்ணணும். சென்டிமீட்டரில் இருந்தால் அதுக்கேற்ற ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது மாதிரி இப்போ ஏரியா அண்ட் வால்யூமில் ஃபார்முலாஸ் படிக்கும்போது வெறுமனே ஃபார்முலாஸ், இப்போ வட்டத்தின் சுற்றளவுனா 2πr அப்படின்னு படிக்காமல் அந்த 2πr வந்து என்ன, வட்டத்தின் சுற்றளவுனா என்ன அப்படின்னு புரிஞ்சு படிங்க. அப்போ தான் வந்து நம்மளால் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது அதை அசியூம் பண்ணி என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சிக்க முடியும். ஆர்னா அப்புறம் வந்து 2πrல ஆர்னா அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் ஈஸியாக இருக்கும், நமக்கு 2πrன்றது ஆர்னா ஆரம்னு தெரியும். நிறையா சதுரம், செவ்வகம், உள்ளீடற்ற உருளை, இந்த மாதிரி நிறையா சம்ஸ்லாம் வரும். ஸோ அதிலலாம் வந்துட்டு ஆர்னா என்ன, ஹச்னா என்ன, ஏனா என்ன, பீனா என்னன்ற மாதிரி ஃபார்முலாஸில் கொடுக்குற லெட்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ டயக்ராம் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் நெக்ஸ்ட்டு வந்து சம்ஸ் வந்து ஒவ்வொரு சம்மையும் அவங்க என்ன மாதிரி கேட்டாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ.